வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூடான சாதத்தோட வெறுமனே அப்பளம் மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்பை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். குழம்பு கெட்டும் போகாது. இப்போ இந்த குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு பற்கள், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 சில் தேங்காயை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இது லேசாக வறுபட்டதும் ஒரு கை அளவுக்கு கறிவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. இந்த கறிவேப்பிலை சேர்த்துட்டு அந்த எல்லா கறிவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி விழுதாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி 2 சொலை அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. குழம்புல வந்துட்டு அப்புறமா நம்ம கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு முழு பூண்டாக எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு ஒரு முழு பூண்டு ப்ளஸ் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதோடைய பச்சை வாசனை நல்லாவே போயிடும். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தேங்காய், கடலைப்பருப்பு, இந்த கறிவேப்பிலை விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு மிதமான தீயிலே வச்சு அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த தொக்கு மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக தயாராக வந்திருக்கு. அதுக்கும் பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நம்ம அந்த புளி கரைசலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். எப்போவுமே ஒரு மசாலா வதக்கும்போது நல்லா எண்ணெய் பிரிய விட்டு வதக்கணும். அப்படின்னா குழம்பு சீக்கிரமாகவே நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா தாராளமாக கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. இந்த குழம்பு வந்துட்டு நம்ம காய்கறி எதுவும் சேர்த்து பண்ணலை. நீங்கள் காய்கறி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு நல்லா கொதித்து அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த குழம்புல நம்ம கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்க்க வேண்டாம். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சுட்டு அப்பப்போ நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக எண்ணெய் பிரிஞ்சு தயாராகிடும். குழம்பு எப்போவுமே அப்பப்போ கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்துட்டு கடாயில் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது ரொம்பவே சூப்பரான கறிவேப்பிலை குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் வெல்லம் எதுவும் சேர்க்கலை. இந்த குழம்பு கூட வெறுமனே ஒரு அப்பளம் கூட வச்சுட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.